கோவையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் ஊழல் அமைச்சர் இந்நாள் தியாகியை அறிவித்திருக்கிறார்கள் கோவை தெற்குக்கு. தமிழக வரலாற்றிலேயே ஜெயிலில் இருந்து ஒரு அமைச்சரை வைத்திருந்த ஒரு பெருமை திமுகவிற்கு தான் உண்டு. அப்படி ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் கரை பறிந்த அமைச்சரை கோவை மாதிரியான இடத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதன் வாயிலாக இரண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, கடந்த முறை மாதிரியே 10க்கு 10 என்று கோவை மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளும் என்டிஏ வசம் வரும். இரண்டாவது, இம்மாதிரி ஒரு ஊழல் கரை பதிந்த அமைச்சரை அனுப்பியிருப்பதன் வாயிலாக கோவை மக்களை திமுக அவமரியாதை செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கோவையிலே திமுகவிலே எத்தனையோ ஆண்டு காலம் பணி செய்து இந்த பகுதியில் கட்சியை வளர்த்த உண்மையான திமுகவினுடைய விசுவாசிகளுக்கெல்லாம் இந்த இடத்தில் இல்லாமல் கோயம்புத்தூர் திமுக காரர்களை நம்பாமல் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இம்மாதிரி வெளி மாவட்டத்திலிருந்து ஒருவரை இங்கு வேட்பாளராக நியமிப்பதன் வாயிலாக எங்களுடைய வெற்றிக்கு அவர் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த முறையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தலைமையில் 21 போலவே 26 தேர்தல் முடிவுகளும் இந்த மாவட்டத்தில் இருக்கும். கோவையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் ஊழல் அமைச்சர் இந்நாள் தியாகியை அறிவித்திருக்கிறார்கள் கோவை தெற்குக்கு. தமிழக வரலாற்றிலேயே ஜெயிலில் இருந்து ஒரு அமைச்சரை வைத்திருந்த ஒரு பெருமை திமுகவிற்கு தான் உண்டு. அப்படி ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் கரை பறிந்த அமைச்சரை கோவை மாதிரியான இடத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதன் வாயிலாக இரண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, கடந்த முறை மாதிரியே 10க்கு 10 என்று கோவை மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளும் என்டிஏ வசம் வரும். இரண்டாவது, இம்மாதிரி ஒரு ஊழல் கரை பதிந்த அமைச்சரை அனுப்பியிருப்பதன் வாயிலாக கோவை மக்களை திமுக அவமரியாதை செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கோவையிலே திமுகவிலே எத்தனையோ ஆண்டு காலம் பணி செய்து இந்த பகுதியில் கட்சியை வளர்த்த உண்மையான திமுகவினுடைய விசுவாசிகளுக்கெல்லாம் இந்த இடத்தில் இல்லாமல் கோயம்புத்தூர் திமுக காரர்களை நம்பாமல் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இம்மாதிரி வெளி மாவட்டத்திலிருந்து ஒருவரை இங்கு வேட்பாளராக நியமிப்பதன் வாயிலாக எங்களுடைய வெற்றிக்கு அவர் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த முறையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தலைமையில் 21 போலவே 26 தேர்தல் முடிவுகளும் இந்த மாவட்டத்தில் இருக்கும்.